காஃபியர் அப்படின்னு 2019லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸை இப்போ மூவியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஜி5ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பிங்கோட. ஸோ இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ். இப்போ மூவியாக பார்க்கும்போது எப்படி இருக்குது அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு எமோஷனல் த்ரில்லராக எடுத்துருக்குறாங்க. ஸோ எமோஷன்ஸும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பாகிஸ்தான் பொண்ணு வந்து இந்திய நாட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க. ஒரு 3லேருந்து 4 வயசுல கூடிய ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க அவங்களோட. ஸோ இந்த பொண்ணோட வாழ்க்கை இந்த ஜெயிலே இதாயிடக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒரு தீவிரவாதி அப்படின்னு நினச்சி தான் வந்து புடிச்சு ஜெயில்ல அடைச்சிருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை எந்த நதிக்கரை ஓரமா வந்து மீட்டெடுத்தாங்களோ, ஸோ அந்த டைம்ல வந்து அந்த நதிக்கரை ஓரமா ஒரு சில தீவிரவாதிகளோட டெட் பாடியும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்களும் கண்டிப்பா ஒரு தீவிரவாதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் வந்து ஜெயில்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்கள வந்து விசாரிச்சு இவங்களோட வாழ்க்கை எதுக்காக ஜெயில்ல இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து இவங்கள பத்தி விசாரிக்க வரும்போது தான் இது எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பொண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்கள எப்படியாவது பாகிஸ்தானுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டாவே மாறி ஸோ அவங்களுக்காக வாதாடுறாங்க. இந்த பெண் யாரு, எதுக்காக ஜெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டிட்டு இருக்காங்க, ஹீரோயினுக்கு ஜெயிலில் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு இப்படி எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அழகான படம். எமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுல ஹீரோ, ஹீரோயினை தாண்டி எல்லாருமே ஒரு ப்ளசன்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீலே குடுக்காத அளவுக்கு ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் பை பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தையும் தாண்டி இந்த படம் வந்து எடுத்து சொல்ல வரக்கூடிய அந்த மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு மெசேஜ். அதாவது பாகிஸ்தானியை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் அடப்பட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு தீவிரவாதியாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல், அப்படி இந்தியாவில் மாட்டிக்கிட்டு அவங்கள ஒரு சிலர் இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மீட்டெடுத்து பாகிஸ்தானுக்கு இன்ன வரைக்கும் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த படத்தில் கன்வே பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸுமே அந்த மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப அழகான ஒரு படம், அழகான ஒரு கண்டென்ட் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான படம் தான். ஆனால் அந்த எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த படம் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகலாம். அந்த எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சபிள் அப்படின்னா பெருசாக டிஸ்டர்பிங்கான அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க அப்படின்னு தான் நான்